Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ரோல்மெண்ட் ப்ராசஸோட பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். பார்ட் 1 வீடியோ இன்னும் பார்க்காதவங்க ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோல இப்போ நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இன்னும் என்னெல்லாம் ரிமைனிங் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா ஆன்லைன் அப்ரூவல், மேனுவல் வெரிஃபிகேஷன், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், என்ரோல்மெண்ட் டே. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இப்போ நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். இந்த 4 ஸ்டெப்ஸும் என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்பும் நான் பார்ட் 1 வீடியோல சொன்ன அந்த 5 ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அந்த 5 ஸ்டெப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்குள்ள வரணும். இப்போ பார்ட் 1 வீடியோல நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் சொல்லியிருந்தேன். அதுல லாஸ்ட் ஸ்டெப்பான ஃபீ பேமெண்ட் நீங்க பண்ணுவீங்க. ஃபீ பேமெண்ட் நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணுவீங்க. அப்ளை பண்ணும்போது ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு மெயில் வரும். இந்த மெயில தான் ஆன்லைன் அப்ரூவல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்லைன் அப்ரூவலை பார் கவுன்சில் உங்களுக்கு மெயில் மூலமா கொடுக்குறாங்க. இந்த அப்ரூவல் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம், சக்சஸ்ஃபுல்லா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் 2 days ஆர் வித்தின் அ வீக் உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ரூவல் வரும். சப்போஸ் இந்த 1 week டைம்குள்ள இந்த ஆன்லைன் அப்ரூவல் மெசேஜ் உங்களுக்கு பார் கவுன்சில்ல இருந்து வரல அப்படின்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி எதனால டிலே ஆகுது அப்படிங்கறத கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேனுவல் வெரிஃபிகேஷன். இந்த ஆன்லைன் அப்ரூவல் உங்களுக்கு மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக டைம் ஸ்லாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னு பார் கவுன்சில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அங்க வெப்சைட்ல, அபிஷியல் வெப்சைட்ல டைம் ஸ்லாட் நீங்க உள்ள போய் டேஷ்போர்ட்ல உங்களோட ஐடி மூலமா லாகின் பண்ணி மேனுவல் வெரிஃபிகேஷனோட டைம் ஸ்லாட்டை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். அங்க இருக்கிற அவைலபிள் டைம் ஸ்லாட்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரிமெம்பர், இந்த டைம் ஸ்லாட்டை உங்களுக்கு கன்வீனியன்டான டைம்ல நீங்க தான் சூஸ் பண்றீங்க. ஸோ அந்த சூஸ் பண்ற டைம் ஸ்லாட்ல நீங்க சென்னைக்கு போகணும். தமிழ்நாடு ஸ்டேட் பார் கவுன்சில் சென்னையில தான் இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்க இந்த டைம் ஸ்லாட்ல நீங்க அவைலபிளா இருக்கணும். நீங்க அந்த டைம் ஸ்லாட்ல அங்க போகும்போது கரெக்டா நெக் ஆஃப் தி மொமெண்ட்ல போகாதீங்க, கொஞ்சம் ப்ரையராகவே போங்க. மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க போகும்போது நீங்க ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல போகணும். அதாவது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம்ல ப்ராப்பரா நீட்டா நீங்க உங்களை பிரசன்ட் பண்ணிக்கணும். மேனுவல் வெரிஃபிகேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நீங்க சில டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல்ஸை நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த ஒரிஜினல் கூட அதோட 2 sets ஆஃப் காப்பீஸும் கேட்பாங்க வெரிஃபிகேஷனுக்காக. எதுக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சர்ல உங்களோட ரெஃபரன்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க போகும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு சைன் வாங்கிட்டு உங்களை அனுப்பி விட்டுருவாங்க. ரிமெம்பர், இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க மேனுவல் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போதே நீங்க லீகல் போஸ்டல் கவர் ஒன்னு அதுல 50 rupees ஸ்டாம்போட கொடுத்துட்டு வரணும். இது எதுக்கு அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் டேன்னு ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 50 rupees ஸ்டாம்ப் ஒட்டுன அந்த போஸ்டல் கவர் சொன்னேன் இல்லையா, அது செல்ஃப் அட்ரஸ்டாவும் இருக்கணும். அந்த செல்ஃப் அட்ரஸ் போஸ்டல் கவர்ல தான் உங்களோட என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் அண்ட் டெம்பரரி லைசன்ஸையும் அனுப்பி வைப்பாங்க. அதுக்கு தான் இந்த போஸ்டல் கவர். ஓகே, இந்த மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டு நீங்க சென்னையில இருந்து உங்களோட பிளேஸ்க்கு வந்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பார் கவுன்சில் ஆரம்பிப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 5 types ஆஃப் வெரிஃபிகேஷன் நடக்கும். பார் கவுன்சில் இந்த 5 types ஆஃப் வெரிஃபிகேஷனை பண்ணுவாங்க. 5 types ஆஃப் வெரிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் 10th வெரிஃபிகேஷன், 12th மார்க் ஷீட்டோட வெரிஃபிகேஷன், உங்களோட யூஜி மார்க் ஷீட்டோட வெரிஃபிகேஷன், 4வது நீங்க முடிச்சீங்க இல்லையா எல்எல்பி, இதோட வெரிஃபிகேஷன், 5வது போலீஸ் வெரிஃபிகேஷன். இந்த 5வது தவிர்த்து மீதி 4 எல்லாமே உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வெரிஃபிகேஷன். ஸோ நீங்க சப்மிட் பண்ண அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே
அந்தந்த ரெகக்னைஸ் போர்டுக்கோ இல்ல யூனிவர்சிட்டிக்கோ பார் கவுன்சில் அனுப்பி இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தானா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. அது வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத அபிஷியல் வெப்சைட்ல வெரிஃபைட்னு போட்டுட்டே வருவாங்க. ஸோ நீங்க வெரிஃபிகேஷன் மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு நீங்க உங்க பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ரெகுலரா நீங்க வெப்சைட்டை போய் டேஷ்போர்ட்ல ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்க முடியும். செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இதுல ஒரு ப்ராசஸும் ஒரு வெரிஃபிகேஷனும் முடிய வெரிஃபைடு நாங்க வந்துகிட்டே இருக்கோம். ஸோ அதை நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனோட வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலா 5வது வெரிஃபிகேஷனான போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு பார் கவுன்சில் உங்களோட பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்க எந்த அட்ரஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எஸ்பி ஆபீஸுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி பார் கவுன்சில் இங்க எஸ்பி ஆபீஸுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இந்த எஸ்பி ஆபீஸ்ல அந்த இன்டிமேஷன் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸ் எந்த லோக்கல் ஸ்டேஷனோட லிமிட்குள்ள வருதோ அங்க எஸ்பி ஆபீஸ் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லோக்கல் லிமிட்ல இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் ஒரு இடத்துல ஒரு மாதிரி நடக்குது. சில இடங்கள்ல போலீஸ் நேரடியா உங்களோட அட்ரஸ்க்கு வந்து உங்களை வெரிஃபை பண்ணி உங்களோட பக்கத்துல இருக்கிறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து உங்களை பத்தி விசாரிச்சுட்டு 2 விட்னஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை பார் கவுன்சிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தா அவங்க நேர்ல வர்றதில்ல, உங்களை கால் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, அது கூடவே நீங்களே 2 விட்னஸையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்க நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க போகும்போதே விட்னஸும் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் கூட எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அங்க வச்சே அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை அவங்க பார் கவுன்சிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வெரிஃபைட் ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது வெரிஃபைடுன்னு காமிக்கும் உங்களுக்கு அபிஷியல் வெப்சைட்ல. இவ்வளவுதான் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா உங்களுக்கு பார் கவுன்சில்ல இருந்து ஒரு மெயில் வரும். அதுல உங்களோட என்ரோல்மெண்ட் டே பத்தி நோட்டிபிகேஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க என்ரோல்மெண்ட் டேன்னு ஒரு டே உங்களுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற டேல நீங்க ப்ராப்பர் யூனிஃபார்ம்ல அங்க போய் உங்களை பிரசன்ட் பண்ணிக்கணும். அங்க என்ரோல்மெண்ட் டே அன்னைக்கு நீங்க உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம். பட் ஆனா அவங்க யாரையும் ஆடிட்டோரியத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் ஆடிட்டோரியத்துக்கு போக முடியும். ஆடிட்டோரியத்துல நீங்க ஓத் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஃபார்ம்ல சைன் பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளவுதான். இதுதான் என்ரோல்மெண்ட் டேல நடக்கும். இந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அபிஷியலா ஒரு அட்வொகேட் ஆகுறீங்க. ரிமெம்பர், அது வரைக்கும் நீங்க லாயர் தான். எப்போ உங்களுக்கு லைசன்ஸ் கையில வருதோ, டிகிரி பிளஸ் லைசன்ஸ் இது ரெண்டும் சேரும் போதுதான் நீங்க அட்வொகேட். அது வரைக்கும் நீங்க லாயர் தான். சோ இந்த அட்வொகேட் லைசன்ஸ் வந்துரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது எப்போ உங்க கைக்கு வரும் அப்படின்னா ஆஃப்டர் த என்ரோல்மெண்ட் டே நீங்க உங்க பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க சப்மிட் பண்ண செல்ஃப் அட்ரஸ் போஸ்டல் கவர் ஒன்னு சப்மிட் பண்ணிருப்பீங்க மேனுவல் வெரிஃபிகேஷன். அப்போ அந்த செல்ஃப் அட்ரஸ் போஸ்டல் கவர்ல என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் பிளஸ் டெம்பரரி ஐடியும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுதான் என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டெம்பரரி லைசன்ஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது. இதோட முடியல. இது வெறும் டெம்பரரி லைசன்ஸ் தான். இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வேலிடா இருக்கும். ஸோ நீங்க இந்த 2 வருஷ பீரியடுக்குள்ள ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பெர்மனன்ட் லைசன்ஸ் வரும். அந்த 2 வருஷம் டைம் பீரியடுக்குள்ள நீங்க ஆல் இண்டியா பார் எக்ஸாம் எழுதல இல்ல கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பெர்மனன்ட் லைசன்ஸ் கிடைக்காது. நீங்க உங்களை கோர்ட்ல எங்கேயும் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியவும் முடியாது. ஸோ அதனால ஆல் இண்டியா பார் எக்ஸாம் கிளியர் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் இப்படிதான் நடக்கும். இதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் அப்படிங்கறத நான் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். Happy advocacy. That's all for today. If you like this video, please like, share and subscribe. Thank you.